தமிழ்நாடு முதலமைச்சர் திரு OPS அவர்கள் இப்பொழுது உங்களிடையே தனது கருத்துக்களை சொல்லுவார். அனைவரும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பின்னாடி அமைதி. பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை விடுத்திருக்கின்ற வணக்கத்தை இங்கு வருகை விடுத்திருக்கின்ற போலீஸ் பாரோட ஒதுக்கிட்டா போதும். அமைதியாயிருச்சு மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் சந்தித்து இல்ல சரியாயிரும். அப்படியே அமைதியாயிட்டா போதும். கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்தது குறித்து விரிவான விளக்கத்தை நேற்றே நான் அறிவித்திருந்தேன். மற்றும் பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் பல்வேறு வினாக்களை என்னிடம் கேட்டு அதற்குரிய பதிலையும் நேற்றே பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொன்னால் அதற்குரிய பதிலை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அசம்பிளியில் சொல்லுவாங்க. என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கட்சிக்கு ஆட்சிக்கும் எந்த நிலையிலும் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் சரி எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் கட்சிக்கு எந்த நிலையிலும் பன்னீர்செல்வம் துரோகம் செய்தான் என்ற பெயர் என்னிடம் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. இப்பொழுது மட்டும் அவர்கள் புதிதாக ஒரு பிரச்சனையை இங்கே பத்திரிகைகள் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காலம்தான் உரிய பதிலை தரும். சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவு தரப்போகிறார் என்ற விவரத்தினை சட்டமன்றம் கூடியவன் அங்கு வந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக நிரூபிப்பார்கள். ராஜினாமாவை திரும்ப பெறுவதற்குரிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டால் உறுதியாக திரும்ப பெறுவேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை நிறுவி அதை கடுமையான உழைப்பின் மூலம் 3 முறை ஆட்சி கட்டிலே அமர்த்தினார்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு சிறப்பான ஆட்சியை, சாதனை மிகுந்த ஆட்சியை, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அவர்கள் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முதலமைச்சராக சிறப்பாக ஆட்சி நடத்தினார்கள். அந்த வழியில் தான் நானும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சோதனை ஏற்பட்ட காலத்தில் 2 முறை முதலமைச்சர் என்ற பொறுப்பிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் நியமித்தார்கள். அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு, அம்மாவுடைய எண்ணங்களுக்கு சிறு குண்டுமணி அளவுடன் நான் குறையாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுவேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதற்கு பாஜக தான் உங்களை இயக்குவதாக கூறப்படுகிறது.
சொல்லப்படுகிறது. இதற்கு உங்களுடைய கருத்து என்னங்க? அது வடிகட்டிய பொய், உண்மைக்கு மாறான தகவல். சார், சசிகலா பத்தி 10% உண்மைதான் சொல்லிருக்கீங்க. மிச்சம் உண்மை எப்ப சொல்ல போறீங்க? சசிகலா பத்தி 10% உண்மை பதிலை சொல்லிவிட்டேன். இல்ல, இன்னும் நிறைய உண்மைகள் இருக்கலாம் சொல்லிருக்கீங்க. அது என்னுடைய நான் போட்டு ஜீரணித்துக்கிட்டேன்னு சொல்லி சந்தித்த போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகங்கள் இருப்பதாகவும் அதே போன்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கும் அவருக்கு என்ன நடந்தது வீட்டில் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற மாதிரியான கோரிக்கைகள் முன்வைத்திருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து? 75 நாட்கள் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருந்தீர்கள், முதல்வரை பார்த்தீர்களா? மருத்துவமனையில் நடந்தது என்ன? மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மாவுடைய உடல்நிலை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிடையே அவருடைய இதயங்களிலே இருக்கிறது. அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை செய்து முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் என்பதை தெரிவித்தார். சார், இந்த பக்கம் பாருங்க சார். சமீபத்திய அப்போலோ டாக்டர் பேட்டி நிர்பந்தத்தால் பண்ணப்பட்டிருக்கா? அது விசாரணை முழுவதும் விசாரணை கமிஷனுடைய மூலமாக வெளிவரும். அமைச்சிருக்கீங்களா? அரசு சார்பில் அமைச்சிருக்கா? உறுதியாக அமைக்கப்படும். கவர்னர் எப்ப சந்திக்க போறீங்க? கவர்னர் அலுவல் பயணமாக வெளியூரில் இருக்கிறார். அவர் வந்தவுடன் சந்திப்பேன். அவர் சரி தகவல் வந்திருக்கா? எப்போ வருவாங்க? நீங்க பதவிக்காக தான் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வெளியே வைக்கிறாங்களே, அதுக்கு உங்களுடைய நான் ஏற்கனவே நேற்று ஒரு நல்ல விளக்கத்தை தந்திருக்கிறேன். இன்றை கூட மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுக்கு 2007 இளைய மகன் பிரதீப் ஜெயபிரதீபுடைய திருமண நிகழ்ச்சியை மாண்புமிகு அம்மா அவர் கலந்து கொண்டு நான் 77 இன்று வரை எவ்வாறெல்லாம் கட்சி பணிகளில் ஈடுபட்டு படிப்படியாக இந்த இயக்கத்திற்கு உழைத்து நான் ஒரு இந்த நிலையை அடைந்திருக்கிறேன் என்று மாண்புமிகு அம்மாவுடைய திருவாயினாலே அம்மா அவர்களை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரியான ஒரு நிகழ்வு எப்பொழுதும் நடக்காது. சார், அதிமுகவுடைய சட்டத்திட்டத்தின்படி பொதுச் செயலாளர் தற்காலிகமா அமைக்கப்பட முடியாது. ஆனால் அதற்கான தீர்மானத்தை நீங்கள் தான் நிறைவேற்றி கொண்டு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் தற்போது இருக்கக்கூடிய வி. கே. சசிகலாவிடம் அளித்தீர்கள். அப்பொழுது என்ன நடந்தது? நிர்பந்திக்கப்பட்ட முடிவு எடுக்கப்பட்டதா? சட்ட விதிகளில் கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டு உடனடியாக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கூடி அவர்கள் தற்காலிகமாக ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து கூடிய விரைவில் நிரந்தர பொதுச் செயலாளருக்குரிய தேர்தலை முறைப்படி நடத்தி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டியதுதான் சட்ட விதி.
சட்டமன்றத்தில் உறுதியாக என்னுடைய பலம் தெரியும். சார், அந்த தற்காலிக பொதுச் செயலாளர் உங்களை நீக்கிறது தெரியுமா? அதிகாரம் இருக்கா? அவங்க நீக்கிறது அதிகாரம் இருக்கா? சட்டப்படி அதிகாரம் இல்லை. சார், தற்காலிக பொதுச் செயலாளர் இல்லை. சார், முதலமைச்சர் பதவி வெறியோட சசிகலா எல்லா திட்டங்களும் செயல்படுத்துறாங்களா? முதலமைச்சர் பதவி வெறியோட தான் சசிகலா எல்லா திட்டங்களும் செயல்படுத்துறாங்களா? அவரிடமே கேட்டு பாருங்க. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு இறக்கிறேன். பாரதத்தில் நேற்று இறங்கிட்டேன். அம்மாவுடைய நினைவிடத்தை போய் பாரதத்தில் இறங்கிட்டேன் நேற்று. சார், மக்கள் ஆதரவை கரெக்டா நீங்க மக்களை பொதுமக்களை சந்திப்பீங்களா? உறுதியாக சந்திப்போம். எப்போ சார்? பொதுமக்களை வீதி வீதியாக, கிராம கிராமமாக, மாவட்டங்கள் வாரியாக உறுதியாக நான் சந்திப்பேன். சார், தீபாவளி இருக்க போறீங்களா? தீபாவளி நீங்க சேர்ந்து செயல்பட போறீங்களா? தீபாவளி நீங்க சேர்ந்து செயல்பட போறீங்களா? யார் வந்தாலும் அவர்களெல்லாம் மரியாதைக்குரியவர்கள். மாண்புமிகு அம்மாருடைய அண்ணன் பிள்ளைகள், அவர்களுக்கு உரிய மரியாதை நான் எப்பொழுதும் அளித்திருக்கின்றேன். எப்பொழுதும், இப்பொழுதில்லை, எப்பொழுதுமே அளிக்கிறேன். நீங்க தீபாக்கு அழைப்பு விடுக்கிறீங்களா? நீங்க தீபாக்கு அழைப்பு விடுக்கிறீங்களா? இணைவு செயல்பட உறுதியாக ஆளுநர் எந்த ஒரு ஆளுநராக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் அவர் செயல்படுவார். அது எந்த மாற்றத்திற்கும் இடமில்லை. சார், பிரதமர் மோடி மத்திய அரசு உங்களுக்கு ஆதரவா இருக்காங்களா? மத்திய அரசு உங்களோட செயல்பாடுக்கு ஆதரவா இருக்காங்களா? ஏற்கனவே இதைதான் டாக்டர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றி சொல்லியிருக்கிறார். மத்தியில் யாராண்டாலும் தமிழக மக்களுடைய வாழ்வாதார உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிற போது அதை எதிர்ப்பதற்கு கூட கொடுப்போம். நாங்களும் மத்திய அரசு உங்களுக்கு ஆதரவா இருக்காங்களா? மத்திய அரசு ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருக்காங்களா? ஓபிஎஸ் தனிப்பட்ட முறைக்கு உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாங்க? எந்த பக்கம்தான் இருக்கிறார்கள் இல்லையே இந்த போராட்டத்தில் நீங்க வெற்றி பெறுவீங்க நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நான் நேற்றே சொல்லியிருக்கிறேன். உறுதியாக நாங்கள் வெற்றி வருவோம். உங்களை கூப்பிடுவோம். மக்கள் சக்தி நீங்க காமிப்பீங்க. எப்படி வாங்க? பிள்ளையார் சொல்லி போட்டோ இருக்கீங்களா? பிள்ளையார் சொல்லி போட்டோ இருக்கீங்களா? சசிகலா அவசரமாக முதல்வராக பொறுப்பேற்க என்ன காரணம் சார்? அவசரமாக முதல்வராக பொறுப்பேற்க என்ன காரணமா இருக்கு நினைக்கிறீங்க? சொத்துக்கும் வழக்கில் தண்டனை கிடைச்சிருக்கிறனால தான் பதவி இருக்கிறாங்க. சொத்துக்கும் வழக்கில் தண்டனை கிடைச்சதுனால தான் முதல்வர் பதவி இருக்கிறாங்க. நீங்க தான் சொல்ல போறீங்க. சார்
அனைத்து சட்டமன்ற சசிகலாவை நீங்க தொடக்கத்துல எதிர்த்திருந்தா, அம்மா மறைவுக்கு பின்னாடி தொடக்கத்துல எதிர்த்திருந்தா இந்த அளவுக்கு நிலைமை ஆயிருக்குமா? சசிகலாவை அம்மா இறந்த தொடக்கத்துல நீங்க எதிர்த்திருந்தா இந்த அளவுக்கு நிலைமை ஆயிருக்குமா? காலதாமதமான நடவடிக்கைகள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை காட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு லிமிட் வரையறை, அந்த வரையறையை தாண்டி ஒருவர் செல்லும் போது எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் பிரதிபலிக்கிற ஒரு கட்டாய சூழலுக்கு ஏற்படுத்தி அந்த சூழலில் அதை வெளிப்படுத்த அப்ப சசிகலா கட்சியை சுய லாபத்துக்காக வழி நடத்துறாங்களா?